ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட, இந்த காலகட்டங்களிலே ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மரணம், பாடு மற்றும் உயிர்த்தெழுதலை உலகமெங்கிலும் தியானிக்கின்றபடியினாலே நாமும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையிலே அவர் உதிர்த்த அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதல் வார்த்தையை தியானித்தோம். இன்று 2ஆம் வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அந்த 2ஆம் வார்த்தையிலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது ஏனோ தானவென்று அவர் சொல்ல மாட்டார். அது ஆண்டவர் சொன்னார், அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, நான் மனிதர்களைப் போல பேசுகிறவர் அல்ல என்று சொல்லுகிறார். மனிதர்கள் ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், பின்பு ஒரு காரியத்தை அவர்கள் மாற்றுவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அதை அவர் என்றென்றைக்குமாக அவர் அதை நிலைநிறுத்த விரும்புகிறார் என்று அர்த்தம். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் 26வது அல்லது 27வது வசனம் என்று நினைக்கிறேன். அந்த இடத்தில் இப்படியாக ஒரு அருமையான வசனம் போட்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தை வானங்களில் என்றென்றைக்கும் நிற்கிறது என்று சொல்லி சங்கீதம் 119ஆம் அதிகாரத்திலே இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அது என்றென்றைக்கும் நிற்கிற வார்த்தை இருக்கிறபடியினாலே தான் சிலுவையிலே அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இன்று இந்த 2ஆம் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி அந்த கள்ளனுக்கு ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தையை தான் 2ஆம் வார்த்தையாக இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த கள்ளனுடைய கதை எதை சொல்லுகிறது, எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தாழ்மையின் சிந்தை தேவனை என்றென்றும் பிரியப்படுத்தும் என்பதை அந்த கள்ளனுடைய செய்கை மூலமாக நாம் காண முடிகிறது. பாருங்கள், எல்லாரும் இயேசுவை பரியாசம் செய்தார்கள். சிலுவையில் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரை காரி துப்பினார்கள், பரியாசம் செய்தார்கள். நீ தேவனுடைய குமாரன் என்றால் இறங்கி வா என்றார்கள். மற்றொரு கள்ளனோ, நீ உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் சொன்னா, நீ யாருன்னு சொன்னா எங்களையும் காப்பாத்து, உன்னையும் காப்பாத்து, நம்ம எல்லாரும் காப்பாற்றப்படலாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை பரியாசம் செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர் யார் என்று அவர்களால் பார்க்க கூடாமல் போயிருந்தது. இயேசு கிறிஸ்துவிடம் அற்புதம் பெற்றவர்கள் அங்கே இருந்தார்கள். குருடர்களுக்கு பார்வை கிடைத்தது, ஊமையர்கள் பேசினார்கள், முடவர்கள் நடந்தார்கள். இப்படிப்பட்ட அற்புதத்தை பெற்றவர்களும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். வெறும் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000க்கும் அதிகமான பேரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போஷித்தார். அந்த மக்களும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், ஹல்லேலூயா. ஏன்னா அவர் யார், அவரிடத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை அவருக்கு தெரியாமல் இருந்தது. ஏதோ இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அவர் ஏதோ நல்ல அற்புதங்களை செய்கிறார், ஏதோ நல்ல காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி அந்த வெளிப்புறமான அற்புதங்கள், வெளிப்புறமான அடையாளங்கள், வெளிப்புறமான காரியங்கள், உணவு, உடை, இந்த மாதிரி காரியத்திற்காகவே ஜனங்கள் தேடிக்கொண்டு போனது போலவே இன்றும் அநேக ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை அந்த வெளிப்புறமான அற்புதங்கள், வெளிப்புறமான அடையாளங்கள், எனக்கு கார், வீடு போன்ற இந்த காரியங்களே ஆண்டவர்கள் கொடுப்பதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று சொல்லி அந்த செழிப்பின் உபதேசத்தை போதித்து அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். செழிப்பை தேவன் எதிர்க்கிறவர் அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தரும் என்று சொல்லி வேதம் தீர்க்கமாக சொல்லுகிறது. ஆனால் அதையே குறிப்பிட்டு போதிப்பது ஆண்டவர் விரும்புகிற காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால், ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து முக்கியமாக இந்த மாதிரியான உடல் ரீதியான அல்லது உலக சம்பந்தமான இந்த அற்புதங்களையும் காரியங்களையும் கொடுப்பதற்காக மாத்திரம் அவர் வரவில்லை. அவர் உண்மையாக வந்தது பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான். பாருங்கள், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் பாவி ரட்சிக்க, பாவத்தை போக்க, பாவத்தை மன்னிக்க, உலக ஜனங்களாகிய நம்மை, இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்ற, அவருடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கதான் அவர் வந்தார். பாருங்கள், அவர் முன்னாடி இப்படி சொன்னார். அந்த முதலாம் வார்த்தையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையின் தாக்கம் இந்த கள்ளனை பிடித்திருந்தது. இந்த கொடூரமான வேலையிலும்,
இந்த மனிதனால் மன்னிக்க முடிகிறது என்று சொன்னால் இந்த மனிதனை பற்றி மற்றவர்கள் சொன்னது உண்மையாகவே இருக்கிறது என்று அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் அந்த கள்ளனும் யூதனே, அவனும் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கலாம். ஆகவே இந்த மனிதனை குறித்து அறிந்திருக்கிறோமே, இந்த மனிதன் இப்படித்தான், இப்படிப்பட்டவன் என்று அநேகர் சொல்லியிருந்தார்களே, ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். ஏனென்றால் எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் இந்த வேளையில் இப்படிப்பட்ட காரியங்களை பேச முடியாது என்று ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஆண்டவரே. யூதர்கள் ஆண்டவரே என்று கூப்பிடுவது சாதாரண விஷயம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். மேசியா என்று சொன்னால் ராஜா. ஒரு ராஜா அவர்களுக்கு தோன்றுவார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் அடிப்படையிலே மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலை ஆளுகிற மேசியா தோன்றுவார் என்கிற அந்த காரியத்தை காத்து கொண்டிருந்தபடியினாலே இந்த கல்லனுக்கு தெரிந்து விட்டது, அந்த மேசியா இந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே. ஆண்டவர் என்று சொன்னால் ராஜா என்ற அர்த்தம். ஆண்டவரே, ராஜாவே, மேசியாவே, உமது ராஜ்ய என்னை நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே, நானும் அதில் பங்கடைய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் அந்த இடத்திலே ஆண்டவரிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஆவியை அவன் ஒப்படைக்கிறான். பாருங்கள், அதற்கு இயேசு அவர் சொன்னார், அருமையான ஒரு காரியத்தை சொன்னார், என் மகனே, நான் ராஜ்யத்தில் வரும்போது அல்ல, இன்றே நீ என்னோடு பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன காரியம். நாமும் அதே தாழ்மையில் மற்றும் மனம் திரும்பும் மனதோடு கூட ஆண்டவரிடத்திலே போகும் பொழுது இதே பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் இன்றும் உண்டாயிருப்பதற்கு அதிகமான ஹல்லேலூயா காரியங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்கும் இருக்கும்போது கூட நாமும் மற்றவர்கள் செய்யும் பாவத்தை மன்னிக்க முடியும். பாருங்கள், இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், மற்றவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுள் என்ற வார்த்தையின்படி நீங்களும் மற்றவர்கள் செய்யும் காரியத்தை மன்னிக்கும் பொழுது, எப்படி மன்னிப்படையக்கூடாது இருந்த கள்ளனை நான் மன்னித்த பொழுது அவன் மன்னிப்படைந்து மீண்டும் எழுந்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாறினது போல உங்கள் மூலமாக அநேகர் தூக்கப்பட்டு எழுப்பப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் வருவதற்கு அநேக வாய்ப்பு இருக்கிறபடியினாலே என்னை போலவே நீங்களும் செயல்படுங்கள் என்று சொல்லி இந்த இரண்டாம் வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். தேவன் தாமே அப்படியாக நாம் நடக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வராக. தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.